நேஷனல் பேங்க் இங்கேயாவது சோப்பு சீப்புன்னு இருக்கா? போ. ஐயா யாரும் இருக்கீங்களா? என்னங்க வேணும் சார்? ஐயா நான் நகை வச்சிருந்தேன், வட்டி கட்டி திருப்பி வச்சுருக்கோம். ஓ அப்படியா? நீங்க நகை எடுக்கணும்னா நீங்க நகை கடை சீட்டும் அதுக்கான நகை வீட்டெடுக்கிற மொத்த பணமும் உங்கள்கிட்ட இருக்கா? என்ன சார் என்னாச்சு? ஐயா வணக்கம் ஐயா, நான் நகையை வட்டி கட்டி திருப்பி வச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் முழு பணமும் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க சார், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படிதான், அரசாங்கம் என்ன செய்வோம் அதான் நாங்களும் உங்ககிட்ட சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஐயா பதறாதீங்க சார். இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கறதே இல்லையா? மத்திய அமைச்சர் சொன்ன திட்டமெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? ஓ ஆமாங்க ஐயா, நான் கூட நியூஸ்ல பார்த்துருக்கேன் ஐயா. ஓ அப்படிங்களா? மதுரையில ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் மக்களோட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி இந்த திட்டத்தெல்லாம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், நானும் இப்போ தான் மெயில் செக் பண்ணேன். நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் தான் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம். ஐயா நீங்கள் நகை வட்டி மட்டும் கட்டி திருப்பி வச்சுக்கலாம். ஐயா நன்றி ஐயா. நன்றிலாம் பரவாயில்லைங்க, சரி நான் வரேன். வீடா பாருங்க. இல்லப்பா இந்த மாவு கடையா பாருங்க. அட இல்லப்பா. இந்த வீடா பாருங்க. அட இல்லப்பா. அந்த வீடு தானே? அட இல்ல, இது 99 நம்பர் வீடு. நம்ம தேடுறது 111 நம்பர் வீடு. 111? அப்படின்னா நாம தான். அட ஏப்பா நீ வேற, நம்மளே இப்பதான் முதல்ல கடனை வசூல் பண்ணி வந்துருக்கிறோம். 3 நாமங்கிற விளங்குமா? நம்மளுக்கு என்னப்பா, நம்ம சம்பளம் வந்தா போதும். சரி அதான் வரல, அவர்கிட்ட கேளுங்க பாப்போம். ஏங்க சொல்லுப்பா. இங்க பார்வதி யாராவது இருக்கிறாங்களா? ஏன்பா பார்வதிங்கிறவங்க இருக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதாப்பா? ஏங்க பார்வதி இருக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியுதா? ஆனா எங்களுக்கு தெரியலையேங்க. சரி எதுக்கு கேட்குறீங்க? அது வந்துங்க, அவங்க எங்க டப்பிட்டோ ஸ்கூல்ல லோன் வாங்கியிருக்காங்க, இன்னும் திருப்பி கட்டல, அதனாலதான் அவங்களை தேடி வந்திருக்கோம். எங்க பார்வதி அம்மாவுக்கு இந்த நிலைமையாப்பா? ஏங்க பார்வதியோட அம்மா இல்லைங்க, பார்வதி தான் வாங்கியிருக்காங்க. அது யாருக்கு தெரியாதாப்பா? பார்வதியோட அம்மா இருக்கிறது இந்த உலகத்துல யாருக்கு தான் தெரியும். எங்க பார்வதி அம்மாக்கே இந்த நிலைமையான நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். சரிங்க, இப்ப என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இதுக்கு இனி அவரோட கணவர் தான் பார்க்கணும். அவரு எங்க இருப்பாரு? அவரு கைலாசத்துல தான் இருப்பாரு. அது என்ன ஊருப்பா? ஊரா? அது வேற உலகமாப்பா. அவர் எப்படி பாக்குறது? அவரை பார்க்க தேவையில்ல, அவரே வருவாரு. இன்னைக்கு என்ன கலகம் பண்ணி வச்சிருக்க? சுவாமி, இவர்கள் உங்களை காண வேண்டுமா? அனைத்தையும் கேட்டுக்கொண்டு மட்டும்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். விழிப்புணர்வுடன் போறோம், வீண் தொல்லைகளை தவிர்ப்போம்.